ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். அவங்கள்ட்ட சொல்லி நிறுத்த சொல்லுங்களேன்டா. அவங்க தொல்லை தாங்க முடியலடா. டேய், 14 ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பண்ண முடியாதுடா. ஐயோ, என்ன சாவடிக்கிறாங்களே. எங்கே போனாலும் இப்போ நேற்று பாருங்க, ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்கே பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்து வீடியோ பார்த்துருக்கான். அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். இந்த சேனலில் தானே சிஎஸ்கே பற்றி செம்மையாக பேசுவானுங்க. இவனுக்கு என்ன மாதிரி அவன் சிஎஸ்கே கதடுவான். இவன் அவன் கிட்டத்தட்ட 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது இந்த சேனலில். உட்காந்து வீடியோ பார்த்துருக்கான் இந்த பையன். சரி, ரைட், ஓகே, நம்ம சேனலில் சொல்லாத நல்ல விஷயங்கள்லாம் நிறைய சொல்கிறாங்க போல இருக்கு, நம்மளும் கேட்டுப்போம். நல்லா இருந்துச்சு, நம்ம அதை வச்சு ஒரு வீடியோ போடலாம்ல அப்படின்ட்டு கவனிச்சுட்டு அமைதியாக கேட்டுக்கிறேன். மத்தீஷா பத்திரானாக்கு பதிலாக இந்த பிளேயர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இவரை தான் வெளியே கொண்டு வரலாம், இவரை தான் உள்ள கொண்டு போகலான்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து இப்போ நிறைய வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கன்ஃபார்மே ஆயிடுச்சு இந்த வீரர் தான் அப்படின்லாம் வீடியோ பார்த்துக்கலாம். இவன் அதை கேட்டு, ஆனால் பார்த்தீங்களா நீங்கள் இதை பற்றி சொல்லவே இல்லை என்கிட்ட, சூப்பர் புது வீரர் வரப்போறாரு உள்ள அப்படின்றா இவன். ஐயோ, இதை நான் எங்கே போய் சொல்லுவேன். டேய், 7 மேட்சுக்கு அப்புறமா ஒரு டீமில் உள்ள ஒரு பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வர முடியாதா? ஐயோ, ஏற்கனவே பதிரானா அவர்கள் 1ஆம் தேதி தான் கிளம்புவார் மே மாசங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே தான் டெவான் கான்வேக்கு பதிலாக சிஎஸ்கே பத்திரானாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டை உள்ள கொண்டு வந்தாங்க. கரெக்டாக சொல்லணும்னா ஃபாஸ்ட் போலராக பத்திரானா வெளியே போகிறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, சரி ரைட், எப்படி 1ஆம் தேதி கிளம்பிடுவார், இப்போ நம்ம 6 மேட்ச் தான் விளையாடிருக்கோம், 7ஆவது மேட்ச் முடிவு டப்புனு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டுருவோன்னு அப்போவே ரிச்சர்ட் கிளீசனை இவங்க உள்ள கொண்டு வந்ததுக்கான காரணம் இதுதான். ஏன்னா 7 மேட்ச் தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. இதை நான் எங்கே போய் சொல்லி புரிய வைப்பேன். டெவான் கான்வேக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்னு போய் சொல்லிட்டு பத்திரானாக்கு பதிலான ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சுவலாக உள்ள கொண்டு வந்துட்டாங்க. எவனும் கேட்க முடியாது, பேட்ஸ்மேன் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்லாம் எங்கேயும் அவசியம் கிடையாது. நீங்கள் யாரா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்தியன் பவுலருக்கு பதிலாக ஃபாரின் பவுலரை நீ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உன் டீமுக்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணாலுமே கூட எத்தனை லிமிட் இருக்கணுமோ அத்தனை லிமிட் மட்டும்தான் உள்ளே இருக்கணும் ஃபாரின் பிளேயர்ஸ்ன்றது தான் கணக்கு. ஸோ நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதை ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ரிச்சர்ட் கிளீசனை ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க. மத்தீஷா பத்திரானாக்கு பதிலாக, முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு பதிலாக, ஐயோ நான் வேறு உளறிட்டு இருக்கேன். முஸ்தபிசுர் ரஹ்மான் மே 1ஆம் தேதி கிளம்ப போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பதிலாக இவர் கொண்டு வந்துட்டாங்க. ரைட்டா? மத்தீஷா பத்திரானாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்துட்டு இன்ஜூரி இப்போ ஏற்பட்டுருக்குது. அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் இதுக்கப்புறம் கொண்டு வர முடியாது. இருக்கிற வீரர்களை வச்சே தான் விளையாடி ஆகணும். அதுதான் இப்போ சட்டத்திட்டங்கள் சொல்லுது ஐபிஎல்ல. இதை நான் போய் எங்கத்த சொல்லி புரிய வைக்க. அதனால் எவனாவது ஒருத்தர் மத்தீஷா பத்திரானாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இவன் தான் அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டு தம்ப்நெயில்ல எவனாவது ஒரு ஃபாரின் பிளேயர் ஃபோட்டோவை காட்டினான்னா அதை பார்க்காதீங்கடா பைத்தியோ. நான் எங்கே சரி, ரைட், ஓகே. அதனால் பத்திரானா ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ரிச்சர்ட் கிளீசன் அவர்கள் தான் இப்போ நம்ம இருக்கிற ஒரே ஒரு ஓவர்சீஸ் ஃபாரின் பவுலர். கண்டிப்பாகவே இது நமக்கு பிரச்சனை தான். சிஎஸ்கேவை பொறுத்த வரையில் கண்டிப்பாக இது பிரச்சனை தான். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ருத்ராஜ் ஆயிருது, சர்துல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே, இவங்க 2 பேரை மட்டுமே நம்பி ரிச்சர்ட் கிளீசனோட சிமர்ஜித் சிங்கை இறக்கி விடுவீங்களா, முகேஷ் சௌத்ரி இறக்கி விடுவீங்களா, என்ன பண்ண போகிறீங்கிறது எல்லாமே ஒரு கேள்வி தான். ஆனால் அதையும் சரியாக பயன்படுத்திட்டு எப்படா எங்ககிட்ட ஸ்டார் பவுலர்ஸு ஸ்டார் பேட்ஸ்மேன் இருந்தாங்க, எப்போவுமே நாங்கள் ஆவரேஜான பேட்ஸ்மேன் பவுலர் வச்சு தானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த முறையும் அதுதான் அப்படின்னு சிஎஸ்கேவுடைய தாரக மந்திரம் ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது.